அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான. அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருப்பேன்? எப்படி இருந்தால் நான் சமாளிக்க முடியும்? நான் எது செஞ்சு எப்படி என்னுடைய உத்வேகத்தை நல்ல வழியில் எடுத்துட்டு வரலாம்? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் ரொம்ப துடிப்பாகவும் ரொம்ப திரளாகவும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும் வாழக்கூடிய நீங்கள், உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் நிறைய நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. யார் மீதெல்லாம் பாசம் வைக்கிறீங்களோ அந்த பாசத்துக்குரியவர்கள் நெருங்க மாட்டுறாங்க. நெருங்கினாலும் ரொம்ப நாள் இருக்க மாட்டுறாங்க. தாயோ தாரமோ பிரச்சனை இருக்கும். தாய் இருந்தால் தாரம் இல்லை, தாரம் இருந்தால் தாய் இல்லை, தாயும் தாரமும் இருந்தால் பிரச்சனைகள். இது மாதிரி யாருக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாது. யார் ஒருவரை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இந்த கன்னியா லக்னம், கன்னியா ராசிக்குரியவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் எங்கேயாவது ஒரு அடைக்கலம் தேடுகின்ற ஒரு சூழல். கோயில் குளங்கள் போய் தங்குவது, போவது, வர்றது, எனக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேணும்னு வேண்டுதல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். சின்ன குழந்தைங்களை பிடிச்சி வச்சா கூட கேட்காத கோயிலுக்கு ஓடி போயிடும். ஒரு 10 வயசுக்குள்ளே 20 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க அங்கேருந்து என்ன பண்ணால் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அது மாட்டில் போய் சுற்றிட்டு வரும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு மைண்டு ரிலாக்ஸ் கிடைக்கும். அதனால் எங்கே நான் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அவள் போயிருக்கா, இல்லை அவன் போயிருக்கான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கோவிலுக்கு போகிறாங்களோ போலியோ அவங்களுக்கு ரிலாக்ஸ் வேணும் மைண்டு, அதுக்காக போவாங்க. இது கன்னியா லக்ன கன்னியா ராசிக்கு உள்ள இன்றைய நிலை, இந்த செப்டம்பர் மாதத்து நிலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 வயசு வரையும் உள்ளவங்க இருக்காங்க, 20லேருந்து 30. அவங்களுக்கு இப்போ திருமணம், காதல் தோல்வி, காதல் பற்று, யாராவது ஒரு விருப்பம், ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்படிப்பட்ட கனெக்ஷன் ஏற்படும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? கண்டிப்பாக இவங்க எனக்கு ஒரு உதவியாக இருப்பாங்களா, நமக்கு நல்லது செய்வாங்களா, இந்த சந்தேகம் ஒன்று இருக்கும். அங்கே இந்த சந்தேகத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் அவதிப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த கன்னியா லக்ன ராசி நேயர்கள் செப்டம்பர் மாதத்தில் எப்போதுமா வேலை கிடைக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கிற பொசிஷனில் இருக்கும். ஒரு பொசிஷனை அமைச்சு கொடுக்கும் இந்த காலம். உங்களுடைய மனசானது மிக மிக மென்மையாக சில பேருக்கு இருக்கும். அதாவது வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால், தேய்பிறை சந்திரனாக இருந்தால், ஆமாம் எல்லாருக்கும் செஞ்சு நான் ரொம்ப அவதிப்பட்டேங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, ஏன் என் மனசு கேட்க மாட்டேது, நானாக போய் மாட்டிக்கிறேன், இப்படியெல்லாம் வருத்தப்படுவீங்க. வருத்தப்பட்டாலும் கூட அதற்கு உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். வயதானவர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சில தவறுகள் செய்திருப்பாங்க, அந்த தவறை மறைச்சிருப்பாங்க, அதெல்லாம் இப்போ அம்பலமாயிடும். 12ல் இருக்க கேது என்ன பண்ணிடும்னா எடுத்து வெளில விட்டுருவான். ஆவணி மாதம் இது வேறு அங்கே என்ன பண்ணிடுறான், சூரியன் வர உள்ளே அதையெல்லாம் தெளிவுபட வச்சுருவான். மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை, ஒருவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த எவ்வளோ பிரச்சனைக்கு இது மன்னிப்பு கொடுத்துட்டா சரியாக போய்டுமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் உங்களுக்கு வரும். கன்னியா ராசி கன்னியா லக்ன நேயர்களை பொறுத்தவரையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிக மிக வெளிப்படையாக சொல்ல முடியாத ரகசியங்களை யாராவது ஒருத்தட்ட சொல்லி மனம் திறந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை தேடி இருப்பீங்க, சொல்ல முடியாத தவிப்பீங்க. அதற்கு சரியான காலம் இப்பொழுது வரும். குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படி எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகப்படியாக மாட்டிக்கும். நானாக போய் மாட்டிக்கிட்டேன், நானாக வார்த்தையை கொடுத்தேன், நானாக செஞ்சிட்டேன், இல்லை அவங்க என்னை செய்ய வச்சிட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. இந்த எந்திர தந்திர மந்திர வேலைகள்லாம் இப்போ செய்தது போல் ஒரு யூகமும் மனோநிலையும் ஏற்படும். அகையெல்லாம் எப்படி உண்மைதானா, அதுக்கு விளக்கம் தர்ற மாதிரி மனோநிலையும் இருக்கும். சில பேர் அவதிப்படுவீர்கள், சில பேர் எங்கேயும் சொல்ல முடியாத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தவிப்பீங்க. உங்களை பொறுத்தவரையும் எதையும் தெளிவாக பேசி
முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் பேசுவதும் கேட்பதும் சந்தேகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அமைதி என்பது இருக்காது. ஆக மொத்தத்தில் கன்னியாராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய விசேஷங்களை சந்திப்பீங்க. நிறைய விசேஷங்களுக்கு நீங்கள் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குழந்தைகளோட விசேஷம், கோவில் விசேஷம், குடும்பத்தில் உள்ள விசேஷங்கள் நடக்கும், நல்லது நடக்கும். குடும்பத்தில் நல்ல வரவு, அதுக்கேற்ற செலவும் இருக்கும். ஏன்னு கேட்டால் முறையான செலவு, சுப செலவு தான், ஒன்றும் அதிகமான கஷ்ட செலவுன்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களில் தாய் சார்ந்த வர்க்கத்திலேயோ ஏதேனும் ஒரு பிரிவினை நீங்கள் அடைவதற்கான நிலை இருக்குது. உங்கள் கால் செருப்பு உங்களை தடுமாற விடும், இல்லை காணாம போகும், இல்லை நாய் தூக்கிட்டு போகும். ஆகையினால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட உடை கொஞ்சம் கிழிவதற்கான நிலை இருக்குது. மிக கவனமாக இருந்து இந்த மாதத்தை கடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களோட பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு, உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ அந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.